இந்தியாவில் ஈவி கார்களை இப்போ அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாடா மோட்டார்ஸ். நம்ம ரோட்டில் போயிட்டு இருந்தோம் அப்படின்னா 10ல் 3 கார் பார்த்தீங்க அப்படின்னா டாடா டியாகோ வந்து ஈவியில் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவியில் அதிகமான கார்களை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் எலக்ட்ரிக் பஸ்ஸை டெலிவரி பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஈவி பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் இவங்க டெண்டர் எடுத்திருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் இந்த டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈவி பஸ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்சாக 100 பஸ்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியிருக்காங்க. இந்த 100 பஸ்ஸையும் ஆப்ரேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க டாடா மோட்டார்ஸ் தான். பல கம்பெனிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவி பஸ்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முனைப்பில் இருக்காங்க. என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆட்டோ ரெவல்யூஷனை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனர்ஜி சோர்சஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது இப்போதைக்கு இருக்கிறதுல பேட்ரி தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம வந்து ஏன் பேட்ரி வெஹிக்கிளுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் யூஸ் பண்ணி நம்ம பவர் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 30%லிருந்து 35% வரைக்கும் தான் நம்மளால் பவரை யூட்டிலைஸ் பண்ண முடியும், அதாவது வீலுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95%க்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இதன் காரணமாக தான் எல்லா கார் கம்பெனிங்க அதே மாதிரி எல்லா ஆட்டோமொபைல் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முனைப்பாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அதிகமான டார்க் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உடனே வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே பீக்குக்கு போகும். இந்த டார்க் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்ம ஈவி வந்து போகிறோம். ஸோ இப்போ ஆட்டோ ரெவல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் கார் இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அது பேட்டரி தான். பேட்டரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாக்ஸ்வேகன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோடியம் அயான் பேட்டரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலிவு விலையில் பேட்டரியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்ரி வந்து விலை கம்மியாக போகிற பட்சத்தில் நமக்கு வந்து ஈவி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு டாட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்களை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் டாட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஈவி இண்டஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு வளருது அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட் பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.